ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இஃப்தார் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அகர் வாங்கிக்கோங்க. அகர் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து நல்லா காய்ச்சி 1/4 லிட்டர் பாலை வந்து ரோஸ் மில்க்குக்கும் 1/4 லிட்டர் பால் வந்து ரோஸ் புட்டிங் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அகரை வாஷ் பண்ணிட்டு இந்த 1/4 லிட்டர் பாலில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இது வந்து திப்பியாக தெரியவே கூடாது. நல்லா அந்தளவு கிண்டி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினோன்னா ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றி அது 3 to 4 ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிடுங்க. கூல் பண்ணதுக்கப்புறம் இந்த க்யூபாக வெட்டணும். க்யூபாக வெட்டுறப்ப உங்களுக்கு தெரியும் புட்டிங் எப்படி வந்திருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பேலன்ஸ் நல்லா இன்னும் சின்னதாக க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சோண்டு ரோஸ் எசன்ஸ் ஊற்றுங்க. பாதாம் பீஸுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சப்ஜா விதையுமே ஆட் பண்ணிவிட்டு கலந்து வச்சுக்க ரோஸ் மில்க்கை ஊற்றிட்டு நம்ம புட்டிங் பண்ணி வச்சுக்கோல ரோஸ் மில்க் புட்டிங் அதே க்யூபாக வெட்டி சேர்த்துட்டிங்கன்னா இஃப்தார் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் ரெடி. இது மாதிரி சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் ரோஸ் மில்க்குக்கு நம்மளை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிட்டு